தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் சங்கரன் கோவில் தொகுதியில் உள்ள 315 வாக்குச்சாவடிகளிலும் மகளிர் படையினர் வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் 400 பேர் பணி புறக்கணிப்பு செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் ஒப்பந்த நிறுவன அலுவலகத்தில் 11 டிராக்டர்களை நிறுத்தி நுழைவாயிலை பூட்டி வாடகை பாக்கி தொகையை முழுவதுமாக தர வேண்டும், இல்லையெனில் வாகனத்தை எடுக்க மாட்டோம் என கூறி டிராக்டர் உரிமையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாடகை பாக்கி சம்பந்தமாக அகமதாபாத்தில் உள்ள நிர்வாகத்திடம் கூறியுள்ளதாகவும் விரைவில் வாடகை பணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சம்பந்தப்பட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது குழந்தையை இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதி கடத்திய நிலையில் 30 நிமிடங்களில் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை பத்திரமாக மீட்டு சம்பந்தப்பட்ட தம்பதியை கைது செய்த போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் நேரில் அழைத்து வெகுவாக பாராட்டினார். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்காச்சோளத்திற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முதல்வருக்கு பதிவு தபால் அனுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். தானியங்கள் மற்றும் மக்காச்சோளங்களை பாதுகாத்திட கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நூதன தபால் அனுப்பும் போராட்டத்தை வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு ஆதார விலையாக 2400 நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் கோடைகால சிறப்பு நிதி கொடுத்ததை போன்று விவசாயிகளுக்கு 10,000 வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆத்தூர் பிரதான சாலை ஜமாலியா நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெறிநாய் ஒன்று சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை துரத்தி சென்று அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க அச்சுறுத்தும் வெறிநாயை பிடித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர் காத்திருக்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் கலந்து கொண்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் எல்லாருமே ஆஜராகி நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது பார்த்தோம்னா இந்த நீதிமன்றத்தில் பாம்பு இருக்கிறதா தகவல் வந்தது. எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக வந்ததா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க.
எல்லாரும் வெளியே வந்துட்டோம், பதட்டத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் அதற்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. காவல்துறையிலேருந்து வராங்க, பார்க்குறாங்களே ஒழிய அதற்கு உண்டான நடவடிக்கை இன்னும் துரிதப்படுத்தணும். வேகமாக இந்த பதட்டத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறோம். இதை வந்து நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். திருச்சியில் குழந்தைகளுக்கான வாத்சல்யா ஆசிர்வாத் சேமிப்பு திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் அனைத்து மைனர் குழந்தைகளின் சார்பாகவும் கணக்கை திறந்து இயக்கலாம் எனவும், குறைந்தபட்ச ஆரம்ப மற்றும் வருடாந்திர பங்களிப்பு ₹250 மற்றும் முதலீடுகளுக்கு உச்சவரம்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட 9.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது வரைக்கும். ஸோ இதை வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனாகவும் பண்ணலாம், இல்லை வந்து எனி பேங்க்ஸு இந்த பேங்க்கு போய் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மைனரோட டாக்குமெண்ட் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அப்பாவோடது KYC டாக்குமெண்ட்டு, எலெக்ஷன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதாவது கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைனாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேப்பர்லெஸ்ஸாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இது பெனிஃபிட் வந்து இது வந்து NPS வந்து மார்க்கெட்டில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஸ்டாக்ஸு, டெட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து இந்த 1.5 வருஷத்தில் வந்து 9.5%லேருந்து 17% வரைக்கும் கொடுத்துருக்குங்க. ஸோ இட் இஸ் இது வந்து கொஞ்சம் சேவிங்ஸ்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.